பம்பரம் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை, விளையாடுறதுக்கு ஆள் இல்லை. இப்போ எல்லாம் செல்லுக்கு மாதிரி போயிட்டாங்க. ரொம்ப சின்ன பிள்ளைங்க தான் விளாடுறாங்க. மீதி எல்லாம் முக்கால்வாசி நான் பார்க்க ஃபுல்லாகவே கேம் தான் விளாண்டுட்டு இருக்கு. பம்பரம் செய்யறது நம்ம அம்பே மட்டும் தான், வேற ஒரு பக்கம் கிடையாது. லாக்டவுன் வந்தது, நாங்கள் ஸ்டாக் அதிகமாக வச்சுட்டோம். வேலை ரொம்ப உட்காந்தோன்னா எங்களுக்கே வேலை இல்லை. வாங்கிறதுக்கும் ஆள் கிடையாது, அவர்கிட்ட இருக்கிறத அனுப்புறதுக்கும் ஆள் கிடையாது. இது அடுத்த ஜென்ரேஷன் கிடையாது. நம்ம உருவாக்கினா அழியாது. நம்மளுக்கு பிள்ளைகள் வரும்போது கண்டிப்பாக சொல்லி கொடுக்கலாம். ஒரு காலத்துல எல்லா தெருவிலுமே சுத்திட்டு இருந்த பம்பரம் நின்னதோட மட்டும் இல்லாம இவங்களோட தொழிலுமே அழிஞ்சு போற தருவாயில தான் இருக்குது. 90s 20sல பிறந்த எல்லாத்துக்குமே இந்த பம்பரத்தோட அருமை தெரியும். ஆனா இப்ப டெக்னாலஜி வளர்ந்ததுனால எல்லார் கையிலுமே போன் வந்ததுனால இந்த பம்பரத்தையே மறந்துட்டோம். இவங்களுக்கு இப்ப இந்த தொழில லாபமே இல்லைனாலுமே அம்பையில இருக்கிறவங்க மட்டும் இந்த தொழில கைவிடவே இல்லை. ஆனாலும் இவங்களோட நிலைமை ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஒரு காலத்துல பம்பரம் வாங்கலாமான்னு கேட்ட பசங்க எல்லாம் இப்ப மொபைல் வாங்கித்தான் கேட்கறாங்க. இது ஒரு விளையாட்டு மட்டும் இல்ல, ஒரு தலைமுறையோட நினைவு. அழிஞ்சு போற கலைகள்ல இந்த பம்பரமும் ஒண்ணு.